மதுராந்தகம் அருகே டயர் வெடித்து சாலையின் குறுக்கே லாரி நின்றதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இளங்கோவன் இணைகிறார். இளங்கோவன், நடு சாலையில் தற்போது லாரியுடைய டயர் வெடித்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக மதுராந்தகம் அருகே பாக்கம் என்ற இடத்தில் கரூரில் இருந்து சிமெண்ட் பைப்புகளை ஏற்றி வந்த மினி லாரி டயர் வெடித்து திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாக்கம் என்ற இடத்தில் கரூரில் இருந்து சிமெண்ட் பைப்புகளை ஏற்றி வந்த மினி லாரியினுடைய முன் டயர் வெடித்து மினி லாரி தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே இருந்த மரத்தின் மீது மோதி சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கி நின்றதால் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசல். சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மினி லாரியின் ஓட்டுநர் மட்டும் காயமடைந்துள்ளார். அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் மதுராந்தகம் போலீசார் அனுமதித்துள்ளனர். தற்போது வரை இந்த போக்குவரத்து நெரிசலானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை டு தேசிய நெடுஞ்சாலையில் மட்டும்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.